ஆகையினால அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய துறை லஞ்சம் குறையோடிய துறையாக வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய துறையாகத்தான் இருந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இல்ல பண்ணி கொடுத்தாரா பண்ணி வைத்து கொண்டாராங்கிறதும் ஒரு தனியா ஒரு விவாதம் வருது சார். அது தனியா வச்சுக்கலாம். ஒரு அசம்பிளி நடந்துட்டு இருக்கிற நேரம் பட்ஜெட் செஷன் முடிச்சுட்டு இவர் போறார் என்றால், ஏற்கனவே இந்த ஆள் என்ன சொன்னாரு, ஐம பான் கிறிஸ்டியன் சொன்னாரு. எத்தனை தமிழ் படித்தாலும் உனக்கு கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய அன்பு மொழி புரியாதுன்னு பேசி தமிழை தூக்கி குப்பையில் போட்டார். எந்த தமிழை நீங்கள் கேட்கல. பட்ஜெட் செஷன் நடந்துட்டு இருக்கு, அவர் அங்கே போறாருன்னா அவருக்கு எது முக்கியம்? தெய்வத்தை கூட பேசக்கூடிய ஒரு ஆள் தான் பஞ்சாங்கப்படுற திரையை போட்டு படிக்கிறாருங்கிறது நம்ம இது நம்பிக்கை ஐதீகம். அவரை போய் நீ 3 நிமிஷத்துல படிச்சுட்டு வா அப்படின்னு இந்த சேகர் பாபுக்கு இருக்கேன் பேசிட்டு இருக்கு. ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டாங்க, ஆர்டரே போட்டாங்க. 7 நிமிஷம் கொடுக்க முடியாது. இல்லை ஒரு பக்தர்கள் காத்துட்டு இருப்பாங்க தரிசனத்து, இருக்கட்டுமே 3 நிமிஷம். ஆகையினால இந்த ஆகமம்ங்கிற விஷயத்தை கோயில் உலகிலேருந்து எங்கள் ராமானுஜர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் புரிஞ்சிக்காம எங்கள் ராமசாமி நாயக்கர் தான் பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாருன்னா, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு இதெல்லாம் படிச்சிருக்காருன்னு நினச்சி மெய்சிலிருத்து போகிறேன். துப்பாக்கி சுடுற பயிற்சிக்கு போகிற பையன், அந்த பையனை வைத்து கொண்டு ஒரு குடும்பத்தில் நண்பராகி குடும்பத்தில் குழப்பம் விளைவித்து அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு வலை வீசினாரா இல்லையா தெரியாது. அவர் இப்போ இறந்து போயிட்டாரு. இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக நீ மதமாறி என்று துன்புறுத்துற அளவுக்கு வந்திருக்க முடியும். இது ஒரு ஆங்கிளில் பார்த்தா இது ஒரு லவ்ஜிக்கா. ஒரு போலியாக இராணுவ அட்டை வைத்திருந்தார்னா உள்ளே இருந்தாரா, போனாரா, எதை பார்த்தாரு, என்ன படம் பிடிச்சார், யாருக்கு அனுப்பினாரு, கைதி நடந்திருக்கிறது. அதனால இவர்களை பற்றின விழிப்புணர்வு மீண்டும் மீண்டும் சமுதாயத்துக்கு தேவை. எல்லா இடத்துலையும் இந்த கேன்சர், ஜிஹாதி கேன்சர் இல்லாத இடமே இல்லை. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போன கேள்விக்கு இந்த கேள்விக்கும் ஒரே பதில். இந்த அம்னஸ்டி வரைக்கும் யாராவது ஒருத்தராவது தைரியமாக இஸ்லாமிய நாடுகளில் இதை பற்றி பேசியிருப்பார்? யாராவது ஒருத்தராவது ஜனநாயக நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை பற்றி இதை பேசியிருப்பாங்க? பேசியிருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் டார்கெட் இந்தியா. அப்படித்தான் கெடுவான் கேடு நினைப்பான்னு தான் இன்னைக்கு இங்கிலாந்து கிட்ட போச்சு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் கட்டாயப்படுத்தி பணம் வாங்கியதற்கு நானே சாட்சி, அமைச்சர் மரிய வில்சன் குற்றச்சாட்டு. 1400 ஆண்டுகள் பழமையான திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் கோவில் உள்ள கலை பொக்கிஷங்களான கவின்மிகு சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் அழியும் நிலையில் உள்ளதாக பத்திரிகை செய்தி. ஆந்திர இன்ஜினியர் குடும்பத்துடன் தற்கொலை, மதமாற வற்புறுத்திய குடும்ப நண்பர் கைது. போலி இராணுவ அடையாள அட்டையுடன் குன்னூரில் சிக்கிய வாலிபர் யார்? அரசியல் உள்நோக்கம் கொண்ட மிகுந்த துவேஷமான இனப்பாகுபாடு ஒழிப்பு குழுவின் அறிக்கையை நிராகரிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் தேசிய நாளிதழான விஜயபாரதத்தின் முதன்மை ஆசிரியர் திரு ராம நம்பிநாதன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க சார். முதல் செய்தி, நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை விவாதம் போயிட்டு இருக்கு. அப்போ பேசும்போது சொல்றாரு, பள்ளி கல்வித்துறையில ரெனிவல், அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய அந்த ரெனிவலை பண்றதுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதற்கு நானே சாட்சி, நானே லஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருக்காரு. இது பெரிய பேசு பொருளாக இருக்கு. எதிர்த்தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மரிய வில்சன் பேசினதுல
தவறு இருக்கும் நான் நினைக்கல. ஏன்னால் இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே பலரால் ஜோகோ ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறார். எப்படி எந்த அளவுக்கு அவங்க நெரிச்சாங்கங்கிறதையும் இந்த அரசாங்கம் வந்த உடனே ஆன்லைன்லேயே எல்லாம் சரியான விஷயத்தையும் ஜோகோ ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அவங்க மேலே இவங்க உளுந்து புராண்டினாங்க. இந்த தனியார் பள்ளிக்கூட அசோசியேஷனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நந்தகுமார் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவினுடைய மாநில தலைவர். நந்தகுமார் சொல்லியிருக்கிறார், இதே விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்திருக்கிறார். எந்தெந்த மாதிரி கேட்டகரிக்கு எவ்வளவு எங்கே போய் கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸையும் நந்தகுமாரும் சொல்லியிருக்கிறார். ஆகையினால அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய துறை லஞ்சம் புரையோடிய துறையாக, வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய துறையாகத்தான் இருந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இல்ல பண்ணி கொடுத்தாரா பண்ணி வைத்து கொண்டாராங்கிறதும் ஒரு தனியா ஒரு விவாதம் வருது சார். அது தனியா வச்சுக்கலாம். அது அங்க போட்டதுனால இருக்கும். ஆனால் மரிய வில்சன் இப்ப பேசினது எங்க பேசியிருக்கிறார்னா சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு, இது சம்பந்தமாக எந்த வழக்குகள் என் மீது போட்டாலும் நான் சந்திக்க தயார். சட்டமன்றத்தில் பேசின ஒரு விஷயத்தை வெளியில வழக்கு போட முடியாது. கண்டிப்பா வழக்கு போட முடியாது. வழக்கு போட்டால் அது ஜுடிஷியரி வர்சஸ் லெஜிஸ்லேச்சருங்கிற பிரச்சனை வரும். நீங்க சட்டமன்றத்தில் தான் அதுக்கு தீர்வு காண முடியும். நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க, ஏதோ தாவைக்காரங்க, ஏதோ சின்ன பசங்க எல்லாம் தற்குறிக, நாம் அடிக்கிற அடியில் அவங்க கலங்கி போயிடுவாங்க அப்படின்னு திமுக நினச்சிட்டு வந்து இன்னைக்கு லைவ் வேண்டான்னு கதற அளவுக்கு திமுகவை வச்சு அடிச்சு பண்ணுறாங்க தாவைக்கா. அதுக்கு நம்ம தாவைக்காவை பாராட்டி ஆகணும். ஏன்னா அதில் இருக்கிற நிறைய பேர் புதுசு, அவங்க ஒன்றும் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகலை, செலவு பண்ண காசை சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு ஈடி ரைடு அந்த ரைடு வந்துருமோன்னு பயம் அவங்களுக்கு கிடையாது. அடித்து நொறுக்குறாங்கங்கிறத அதில் மாட்டுக்கருத்து கிடையாது. ஆனால் இப்படிலாம் சொல்றதுனால மரிய வில்சன் யோக்கியன் ஆயிடுவாரான கேட்டா யோக்கியனா. மரிய வில்சன் லஞ்சம் கொடுத்தாரா? கொடுத்தார். ஏன் கொடுக்காம அவரால் நிமிர்ந்து நிற்க முடியல? நிமிர்ந்து நிற்கக்கூடிய யோக்கியதை, தைரியம், தினாவட்டு மரிய வில்சனுக்கு இல்லாமல் தான் இருந்திருக்கு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவும் உதயநிதியும் போட்ட சண்டை என்ன? கொடுத்தவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, நீ யார்கிட்ட கேட்கணும், நான் யார்கிட்ட கேட்கணும், இவ்வளவுதானே சண்டை. கொடுத்ததும் உண்மை, வாங்கினதும் உண்மை தானே. அப்போ ஆதவ அர்ஜுனனுடைய குடும்பம் கொடுத்து பழகின குடும்பம், வாங்கி பழகின குடும்பம் திமுக. மரிய வில்சன் குடும்பம் கொடுத்து பழகின குடும்பம், வாங்கி பழகின குடும்பம் திமுக. சரி, ஜேபிஆர் யாரு? சரி, ஜேபிஆரை வாழ வச்சது யாரு? நாம் இதே ஸ்ரீடிவியில் நம்ம எப்படி எம்ஜிஆர் கல்விக்காக பண்ணாருங்கிறத நம்ம ஒரு ரீல் போட்டிருக்கோம். ஜேபிஆருக்கு எப்படி பண்ணார், ஐஸ்வர்யனுக்கு எப்படி பண்ணார், உடையாருக்கு என்ன பண்ணார், எல்லாமே சொல்லியிருக்கோம். எம்ஜிஆர் இல்லைன்னா இந்த கல்வியே வந்திருக்காதுன்னு. அதுலேருந்து பெனிஃபிட் ஆனவங்க தானே மரிய வில்சன் அண்ட் கம்பெனி. இவங்களுடைய வியாபாரமே கல்வி தானே வியாபாரமாக இருந்தது. கல்வியை வியாபாரம் செய்த ஒரு ஆள் லஞ்சம் கொடுக்காமலா இருந்திருப்பாரு? அதனால இப்படி சொன்னதுனால மரிய வில்சன் ஊழலுக்கு எதிராக நிற்கிறாருன்னவோ இல்லை, அப்புறம் அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ கூட இன்னொரு செய்தி படித்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறாராம். 27வது வருஷமாக பாத யாத்திரை போகிறார். மெட்ராஸ்லேருந்து போவாராம். இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து போகிறாராம். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 160 கிலோமீட்டர்னா ஒரு 7 நாள் நடக்கணும். அது ஒரு பழக்கமாக வச்சிருக்கதா அவர் சொல்கிறார். இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸும் கிடையாது. நான் 27 வருஷம் போனேன், 2 வருஷம் போனேன், நான் யாராவது கூட இருக்கிறவன்னா சார்ஜ் சொன்னால் ஆமான்னு சொல்ல வேண்டியதான். ஆனால் ஒரு அசம்பிளி நடந்துட்டு இருக்கிற நேரம், பட்ஜெட் செஷன் முடிச்சுட்டு இவர் போறார் என்றால்
ஏற்கனவே இந்த ஆள் என்ன சொன்னார், ஐம் பான் கிறிஸ்டியன்னு சொன்னார். எத்தனை தமிழ் படித்தாலும் உனக்கு கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய அன்பு மொழி புரியாதுன்னு பேசி தமிழை தூக்கி குப்பையில் போட்டார். எந்த தமிழை நீங்கள் கேட்கல. பட்ஜெட் செஷன் நடந்துட்டு இருக்கு, அவர் அங்கே போறாருன்னா அவருக்கு எது முக்கியம்? சட்டமன்றம் முக்கியமா, தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் பொறுப்பு முக்கியமா, மதம் முக்கியமா? ஏன் நேரடியாக வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர வேண்டியதானே? அடுத்த தடவை இப்போதான் போகணுமா? சரி, இது வேளாங்கண்ணி மாதாவினுடைய திருவிழா முடிஞ்ச பிறகு ஒரு தடவை நீ இப்போ நடந்து போயிட்டு வரக்கூடாது, இப்போ நடந்து போனால் தான் புண்ணியமா? ஏதோ மாதா அப்படி சொல்லியிருக்காளா? இந்த 10 நாள் நீ வந்தால் தான் நான் உனக்கு அருள் தருவேன், மற்ற நாள் வந்தால் அருள் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காளா மாதா? எனக்கு அது புரியலை. அப்போ மாதா கோயிலுக்கு போகிறதானா அதனால நேர்மை இருக்குமான்னு, நேர்மை இருந்தால் தம்பியை போய் ஏன் அடிக்கிறாரு, தம்பி பொண்டாட்டியை போய் ஏன் அடிக்கிறாரு? அதனால இங்கே ஒரே ஒரு விஷயம்தான் பேரு, அசம்பிளி பார்த்தா ஒரு முன்னாள் திருடன் இந்நாள் திருடன் சண்டை போடுகிறார்கள், அவ்வளோதான். ஆதவர்ஜுனாவும் உதயநிதி போட்டாலும் அப்படிதான், மரிய வில்சனும் அன்பில் பொய்யாமொழி போட்டாலும் அப்படித்தான், யாரு போட்டாலும் அப்படிதான். ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, யாருமே என்னை கேள்வி கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு துள்ளி ஆடிட்டு இருந்த ஆளை வச்சு செய்யறாங்க இல்லையா, அது நமக்கு சந்தோஷம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்துல வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் ஏறத்தாழ 1400 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க சார். அங்க சென்னை அரசு கவின் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி அங்க நடத்துறாங்க. அப்போ அங்க சென்றிருக்கக்கூடிய மாணவர்களும் பேராசிரியர்களும் அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த வண்ண ஓவியங்கள், சிலைகளை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது உடனே பாதுகாக்கப்பட வேண்டியது, இது ரொம்ப அற்புதமான சிலைகள்லாம் அங்க வீணாயிட்டு இருக்கு, ரொம்ப நாசமாயிட்டு இருக்கு, இது உடனே இந்து அறநிலையத்துறை தலையிட்டு இது சரி செய்து ஆக வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற மாதிரியான பேசியிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல அந்த மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். பொதுவாக இந்த மாதிரி போகிறவங்க அக்கறை இருக்கும், பார்ப்பாங்க, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. வெளியில் சொல்லியிருக்காங்கங்கிறதுக்கு முதல் பாராட்டு. அப்படின்னா தாவை காட்சியில் அந்த சுதந்திரம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஏதோ ஒரு இடத்துல சுதந்திரம்ங்கிற அர்த்தம் இல்லை, இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, தைரியம் வந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, இனிமே இதை அடையாளம் வச்சுட்டு இனிமே போறவங்கெல்லாம் இனிமே வெளியில பேசக்கூடாது, இனிமே யார் எஜுகேஷன் டூர் போனாலும் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு இனிமே அடுத்தாப்புல ஒரு சர்க்குலர் வந்தாலும் வரலாம். இது முதல் தடவை நடந்திருக்கு, ஒரு பாராட்டு. இது யாரு கவனத்துக்கு போகணும்னா நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கவனத்துக்கு போகணும். ரமேஷ் ரொம்ப புத்திசாலிங்க. ரமேஷ் யார் கோயிலை நல்லா காப்பாத்துறா அப்படிங்கிறத ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி, ஈவே ராமசாமி தான் கோயிலை நல்ல காப்பாத்துறான்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ராமானுஜர் கோயில் ஒழுகு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து கிட்டத்தட்ட 365 நாளும் உற்சவம் நடக்கக்கூடிய ஒரு கோயில் தமிழ்நாட்டில் உண்டுன்னா அது ஸ்ரீரங்கம் கோயில். அந்த ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய நிர்வாகத்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி கோயில் நிர்வாகத்தை பற்றி கோயில் ஒழுகுன்னு ஒன்று எழுதி அதில் எல்லா சமுதாயத்திலையும் ஒரு பங்களிப்பு கொடுத்து இன்னைக்கு பெஸ்ட் டாக்குமெண்ட் ஆன் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கோயில் ஒழுகு. இவங்க நிறைய எதெல்லாமோ பண்ணுறாங்க. நானே சொல்லுவேன், எப்போதுமே சொல்லுவேன், இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லாம் கோர்ஸ் இருக்குது, டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ திருப்பதியினுடைய உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பட்ஜெட், திருப்பதியினுடைய ஒரு வருஷ பட்ஜெட் என்பது சென்னை கார்பரேஷனுடைய பட்ஜெட்டை விட திருப்பதியினுடைய பட்ஜெட் அதிகம். ஆனால் திருப்பதிக்கு நீங்கள் யாரை போடுறீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுறீங்க. நிறைய என்டோமெண்ட்டுக்கு 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டுறீங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே உட்காந்துருக்காங்க, கீழே யாரை போடுறீங்கன்னா ஐஏஎஸ் படிக்காத ஆஃபீஸரை போட்டுறீங்க. இவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்பந்தம் இருக்கா? இவங்களுக்கு இப்போ நல்ல வேலை ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஸ்ரீரங்கத்தை ஒட்டி தான் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னால் ஆகமம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈவோக்கள் தலையிடக்கூடாது. ஏன்னா இந்த சேகர் பாபு அயோக்கியத்தனம் என்ன, அயோக்கியத்தனம்னா காலையில் பஞ்சாங்கம் படிப்பாங்க. யாருக்கு? ரெங்கநாதர் தூங்கி முழிச்ச உடனே பஞ்சாங்கம் படிப்பாங்க.
முதல்ல பஞ்சாங்கம் படிப்பாங்க, 7 நிமிஷம் பஞ்சாங்கம் படிப்பாங்க. அது 3 நிமிஷம் ஆக்குன்னு சண்டை போட்டான் சேகர் பாபு. அந்த பஞ்சாங்கம் படிக்கிற ஆள் கூரத்தாழ்வானுடைய பரம்பரையில் வந்த ஒருத்தர் வேதவியாசப்பட்டர்னா அவர் தான் காலையில் பஞ்சாங்கம் படிப்பார். திரையெல்லாம் போட்டுட்டு பஞ்சாங்கம் படிப்பார். அப்போ கூட அந்த விஷயம் நம்மகிட்ட வரும்போது சொன்னேன், எங்கள் பஞ்சாங்கம் படிக்கிற ஆள்கிட்ட தெய்வம் நேரடியாக பேசுங்க. இப்போது நான் உங்கள்கிட்ட காலையில் வரேன் சார், நீங்கள் தான் என்னுடைய பாஸ், உங்கள்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், இன்னைக்கு இது உங்களுடைய அப்பாயின்மெண்ட், இதான் நல்ல நேரம் அப்படி சொல்லிட்டு நான் போயிடுவேனா? அடுத்தப்ப நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்பீங்கள்ல, நான் பதில் சொல்லணும்ல. அந்த தெய்வத்துக்கு கூட பேசக்கூடிய ஒரு ஆள் தான் பஞ்சாங்கப்படுற திரையை போட்டு படிக்கிறாருங்கன்னு நம்ம இது நம்பிக்கை ஐதீகம். அவரை போய் நீ 3 நிமிஷத்துல படிச்சுட்டு வா அப்படின்னு இந்த சேகர் பாபுக்கு இருக்கேன் பேசிட்டு இருந்து ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆர்டரே போட்டாங்க. 7 நிமிஷம் கொடுக்க முடியாது, இல்லை ஒரு பக்தர்கள் காத்துட்டு இருப்பாங்க தரிசனத்துக்கு, இருக்கட்டுமே 3 நிமிஷம். ஆகையினால இந்த ஆகமம்ங்கிற விஷயத்தை கோயில் உலகிலேருந்து எங்கள் ராமானுஜர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் புரிஞ்சிக்காம எங்கள் ராமசாமி நாயக்கர் தான் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாருன்னா, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு இதெல்லாம் படிச்சிருக்காருன்னு நினச்சி மெய்சிலிர்த்து போகிறேன். அப்போ அவருடைய பார்வைக்கு இது போனால் இப்போ அவர் என்ன பண்ணணும்? இதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறார்? பல கோயில்களில் சிற்பங்கள் உடைபட்டு போயிருக்கு, ஓவியங்கள் காணாம போயிருக்கு. சில கோயில்ல எலக்ட்ரிபிகேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த தூணெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க, கல்வெட்டுகளை உடைத்து இருக்கிறாங்க. கேமரா ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்றேன்னு என்னென்னலாமோ யோக்கியத்தனம் பண்ணிருக்கு. நீங்க கேமராவை உள்ளுக்குள்ள கொண்டு போக கூடாதுன்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனால் கேமரா எங்க கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க. இப்போ கருவறைக்குள்ள போகக்கூடாது, அர்த்த மண்டபத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு எனக்கு சொன்னா புரியுது. கோயிலுக்குள்ள ஒரு உற்சவம் நடக்குது, கோயிலுக்குள்ள நடக்கிற உற்சவங்களே நிறைய இருக்கும். அதை நீங்க புகைப்படம் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. கோயில்ல பிரகாரங்கள்ல நிறைய சிற்பங்கள் இருக்கும், அதை நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்றத, அப்ப என்னுடைய ஹிந்து மதத்தினுடைய சிறப்பை நீங்கள் அமுத்துகிறீர்களா? இல்ல அந்த வெளியில அது வந்துடக்கூடாது, அப்போ வராம இருந்தா தான் அந்த சிலையை கடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? உற்சவர் பாதுகாப்பு, மூலவர் பாதுகாப்பு, அர்த்த மண்டபத்துக்கு அப்புறம் எனக்கு பாதுகாப்பு, எல்லாமே புரியுது. நீ கோயிலுக்குள்ளவே கேமரா போகக்கூடாது அப்படின்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? அதனாலதான் இவங்க சொல்றதுதான் ஆகமம் அப்படிங்கிற ஒரு கற்பனை வருகிறது. ஆனால் இவர்களால் காப்பாற்ற முடியும். இப்போ நாளைக்கு அந்த படத்தை பார்த்ததுனால தானே அது மோசமா இருக்குன்னு சொல்ல முடியுது. நான் இப்போ கேமராவை கொண்டு போகலன்னா எனக்கு எப்படி தெரியும்? வெளி உலகத்துக்கு கொண்டே வர முடியாது, வெளி உலகத்துக்கு கொண்டே வர முடியாத பல சிற்பம் உடைஞ்சு போயிருக்கு, அதை நான் எப்படி சொல்றது? அதனால அறநிலைத்துறை அமைச்சர் கொஞ்சம் சென்சிபிளா நடந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். அந்த கோவில்ல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுயம்பு சங்குன்னு ஒண்ணு அதுல வருது, அதுக்கு அதை காட்சி பார்ப்பதற்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அந்த கோவில்ல. அந்த சம்பவங்களும் இருக்கு அங்க. அதாவது இந்த கோயில் கமர்ஷியலைஸ் பண்றதுல நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கட்டணம் என்று வைத்து கொண்டு வைப்பதனால ஒரு நல்லது நடந்தால் அதை நான் வேண்டாம் என்று சொல்ல போறதில்லை. கோயிலுக்கு உண்டியலில் போடுறதுக்கு பதிலாக இவங்க வாங்கி, ஆனால் கோயில் இப்போ தீர்ப்பு வருகிறது, மாறி மாறி வருது. கோயில் பணத்தில் பள்ளிக்கூடம் நடத்தலாமா, காலேஜ் நடத்தலாமா? நடத்தலாம்னு ஒருத்தர் சொல்றாரு, நடத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, அப்புறம் நடத்தலாம்னு ஒன்று வருது. முதல் விஷயமே கோயில் படம், அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் போகணும். நீங்கள் பாடசாலை நடத்துறதுக்கு போகணும், ஆகம பள்ளி நடத்துறதுக்கு போகணும்,
அதாவது இந்த கோயிலை வைத்து உபகோயில்களாக இருக்கக்கூடிய கோயில்களில், பூஜை இல்லாத கோயில்களில் அவருக்கு போகணும். நீங்க சொல்லக்கூடிய அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுங்கிற புது கோர்ஸையே கூட கொண்டு வரலாம். கொண்டு இதையெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு நான் கோயில் கணர் படத்தை வச்சு என்ன வைப்பேன். இப்போ நான் திருச்செந்தூர் கோயிலில் இன்னும் 4 எலக்ட்ரிக் கார் வாங்கி பக்தர்களுக்கு அப்படி உள்ள கொண்டு போகிறதுக்கு விட போகிறேன் சார். என்கிட்ட நாங்கள் ஒரு டெம்பிள் ஸ்டடி பேசினா நிறைய பேசலாம். டெம்பிள் ஸ்டடி பண்ணோம். டெம்பிள் எக்கனாமி பற்றி ஒரு ஸ்டடி, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலை பற்றி எம்ஜிஆர் ஜானகி காலேஜை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால். அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அந்த கோயிலை சுற்றி பக்கத்தில் எந்த இடத்துலையுமே கழிப்பறை இல்லை. அதனால அந்த இடம் ரொம்ப மோசமாக ஆக்கப்படுகிறது. அவங்க சொன்னது உண்மை. கழிப்பறை இல்லை என்பது உண்மை. கோயிலை சுற்றி கழிப்பறை இல்லைங்கிறது உண்மை. கழிப்பறை வேணுங்கிறது உண்மை. ஆனால் கழிப்பறை எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது, கோயில் மதிலுக்குள்ள போகலாமா கூடாதானா போகக்கூடாது. அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள மக்கள் விரதம் இருந்துட்டு போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கோயிலுக்குள்ள போனால் நம்பர் 1 நம்பர் 2 எதுவும் வராது. நீங்க போறதுக்கு முன்னாலே சரவணன் எதிர்த்தாப்புல இருக்க ஒரு மூக்கு மட்டும் ஒரு அடி அடிச்சுட்டு உள்ளக்கு போனோம்னா இப்படி இருக்கும் சார். அதுக்கு என்று ஒரு நியமம் இருந்தது சார். சாமி கும்பிட போறதுக்குன்னு ஒரு நியமம் இருந்தது. நீங்க ஒன்றும் இல்லை சார், சர்ச்சு போறீங்க, சர்ச்சில் பெஞ்ச் இருக்கா? பெஞ்சில் உட்காந்து தானே ப்ரேயர் பண்றாங்க. எந்த கோயில்லையாவது உள்ள போய் அர்த்த மண்டபத்தில் குழு மண்டபம் இருக்கு, குழு மண்டபத்தில் எங்கேயாவது பெஞ்ச் இருக்கு? சாமி உட்கார்ந்தான் பார்க்கணும், உட்கார்ந்தான் கோஷ்டி சொல்லணும், உட்கார்ந்தான் இது சொல்லணும். இன்னைக்கு வயசானவர்களுக்கும் முடியலை, வயசானவர்களுக்கும் சுகமாக இருக்கு, 3 மணி நேரம் ஆகுது. அன்னைக்கு எப்படி சமாளிச்சாங்க? எல்லாமே மாறி போயிருக்கு. அதே நேரத்தில் இன்க்ளூசிவா நாம இருக்கணுங்கிறத நாம இல்லை என்று சொல்லக்கூடாது. மாத்தணுங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எதுவுமே அந்த கோயிலினுடைய விஷயத்துக்கு முதல் கவனம் கொடுத்து விட்டுத்தான் நீங்க மற்ற இடத்துக்கு போகணுங்கிற. இப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஈவேரா இருந்திருந்தால் அதை நல்லா செய்திருப்பாருன்னு நான் ரமேஷ் சொல்லாம என்ன பண்ணணுங்கிறத பாருங்க. இது ஒரு கோயில் இல்லை, அவங்க இன்னைக்கு போனதுனால சொல்லி வெளியில வந்திருக்குது. இத மாதிரி 1000 கோயில்கள் இருக்கு தமிழகத்துல. 1000 ஆண்டுகளை தாண்டின கோயில் எக்கச்சக்கமா இருக்கு. 1500 ஆண்டுகளை தாண்டிய கோயில் இருக்கு. 800 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் தாண்டின கோயில்லாம் இருக்கு. நீங்க நம்ம ஆளு எவ்வளவு மட்டமா இருக்கான்னா, இப்ப தஞ்சாவூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, கீழடி பத்தி. கோவன், அந்த கோவன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவ்வளவு அட்டகாசமா கோபுரம் இருக்கு. கோபுரத்துல அவ்வளவு சிற்பம் இருக்கு, படம் இருக்கு, வண்ணம் இருக்கு. 1500 ஆண்டு கால வரலாறு இருக்கு. இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச வரலாறை விட்டுட்டு தெரியாத வரலாறை மண்ணுக்குள்ள தோண்டி கொண்டு நீங்க ஏதோ கதை சொல்லி கொண்டு இருந்தீர்கள். ஆகையினால என்னுடைய அறநிலைத்துறை அமைச்சர் இதை சீரியஸா எடுத்துக்கொண்டு என்ன செய்யணுமோ அது செய்யணும். சும்மா ஏதோ செய்யறாங்கன்னு விடாம, எங்களை பொறுத்தளவில் பக்தர்கள் என்ற விஷயத்துல நாங்க சொல்றது, உங்க கேமரா எந்த இடம் வரைக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. கோயிலை பத்தின நல்ல விஷயங்கள் வெளியில வந்தே ஆகணும், அதை நீங்க தடுக்காதீங்க. கோயில்ல நடக்கக்கூடிய அநீதிகள் வெளியில வந்தே ஆகணும், அதை நீங்க தடுக்காதீங்க. அப்படின்னால்தான் நீங்கள் இந்து சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்கிறீர்கள்னு அர்த்தம். செத்துப்போன ஆதீனத்தை பேரை போட்டு இன்விடேஷன் அடிச்சா உங்களுக்கு அதை பத்தி எந்த அறிவும் இல்லைன்னு அர்த்தம். ஆந்திரா காக்கிநாடா மாவட்டத்தில் சார் ஒரு ஹிந்து ஃபேமிலி, அவர் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆனவர், 61 வயது இருக்கும். தில்லாளி நாகராஜு அப்படிங்கிறவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, மகள்,
பேரன் எல்லாருமா சேர்த்து கோதாவரி அந்த ஆத்துல விழுந்து இறந்துருக்காங்க. அதில் அந்த பேரன் மட்டும் தப்பிச்சிடறாரு. அருகில் இருந்த மீனவர்கள் அவரை காப்பாற்றிட்டு வந்துடுறாங்க. அவர் கைப்பட ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சிருக்காரு தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய பேரன் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியாளர் ஷேக்குன்னு பேர், அவருடைய பேரு, அவர் தன் குடும்பத்தையே மதம் மாற்றுவதற்கு முயற்சி செய்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிருக்காரு. அவருடைய மருமகன் சமீபத்துல தான் இறந்திருக்காரு. அதுக்குமே அவருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையும் அங்க எழுந்திருக்கிறது, குற்றச்சாட்டு. செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? காவல்துறை இதை விசாரிச்சுட்டு இருக்கு. நம்ம உடனடியாக முடிவுக்கு வர முடியாது. ஆனால் ஒரு விஷயம், ஒருத்தனுடைய மரண வாக்கு மூலம் என்ன சொல்கிறதோ அது உண்மை. அப்ப இவ மதமாற்றத்துக்கு முயற்சி செய்தாரா என்றால் அது உண்மை. ஏன் அப்படின்னா, இவருடைய மகள், இப்போ மருமகன் இறந்து போயிட்டான். அந்த மருமகன் இறந்ததுல இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு இவர் பார்க்கிறார். இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க, மருமகன் இறந்த பிறகு அந்த மகளுடைய ஃபேமிலி, அவளுடைய சொத்து, அவளுடைய எல்லா விஷயத்தையும் இவர் கையில் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரன் இவர்கிட்ட துப்பாக்கி சுடுற பயிற்சிக்கு போற பையன், அந்த பையனை வைத்து கொண்டு ஒரு குடும்பத்துல நண்பராகி குடும்பத்துல குழப்பம் விளைவித்து அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு வலை வீசினாரா இல்லையா தெரியாது. அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. இல்லைன்னா இவ்வளவு தைரியமா நீ மதமாறி என்று துன்புறுத்துற அளவுக்கு வந்திருக்க முடியாது. இது ஒரு ஆங்கிள் பார்த்தா இது ஒரு லவ் ஜிகாத். அப்போ அந்த பொண்ணு இனிமே என்ன அப்பாட்ட போய் சொல்லியிருக்கோம், அப்பாட்ட எந்த அளவுக்கு உண்மையை சொல்லியிருக்கோம், எந்த அளவுக்கு சொல்லியிருக்கா எனக்கு தெரியாது. அப்பாவுக்கு உண்மை புரிந்திருக்கும், எல்லா விஷயத்தையும் அவரால் சொல்ல முடியாம இருந்திருக்கும். ஆகையினால நாம் இனிமே பிழைக்கணும்னா தற்கொலைன்னு என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகையினால தான் இது ஹிந்து பெண்களுக்கு எச்சரிக்கை. சார், அவர் துப்பாக்கி சுடக்கூடிய ஆசிரியராக இருந்தால் வீட்டுக்கே கூப்பிடுறீங்க, ஏன் பழகுறீங்க? உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு நெருக்கம் குடும்பத்தோடு நெருக்கம் வரும்போது தானே ஒருத்தர் இறந்து போகும்போது அந்த குடும்பத்தை கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இல்லை அவர் இறப்புக்கு காரணம்னா மகளே தெரியாதனமா இதா பண்ணிட்டாங்களா? நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, கேரக்டர் அசசினேட் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. ஆனால் இந்த ஜிகாத்தினுடைய லவ் ஜிகாத்தினுடைய இதை பார்த்தா இந்த மாதிரிலாம் செய்ய வைக்கிற அளவுக்கு அவர்கள் வஞ்சகர்கள் தான். வளையல் விழுந்த பிறகுதான் அது வஞ்சகம்ங்கிறது தெரியும், குளத்துக்கு முன்னால தெரியாதே. மகன் மேல கொடுத்த பாசத்துல இருந்திருக்கலாம். அதனால இது மிகப்பெரிய எச்சரிக்கை, சமுதாயத்துக்கான எச்சரிக்கை. நாம நிறைய திருப்பி ஸ்ரீ டிவியில் இதை பத்தி சொல்றோம், ஆனா புரிய மாட்டேங்குது. மதம் மாற்றம் என்பது கிறிஸ்தவர்களுக்காக இருக்கட்டும், முஸ்லிம்களுக்காக இருக்கட்டும், அது அவருடைய மதம் சொல்லக்கூடிய கட்டளை. பண்ணுவாங்க, அவங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதுக்கு எத்தனை தப்புனாலும் பண்ணுவாங்க. உங்களை பாவம் பண்ண வைப்பாங்க, அப்புறம் பாவம் மன்னிப்புக்கு வான்னு சொல்லுவாங்க. அதனால சமுதாயம் எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரும் ஒன்றும் இல்லை, லவ் ஜிகாத் இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தான் எச்சரிக்கை. சம்பவம் மேல சம்பவம், இதுவும் ஒரு சம்பவம். மீண்டும் ஸ்ரீ டிவி பதிவு பண்ணி உங்களுக்காக சொல்லுகிறது, எச்சரிக்கையாக இருங்கள். குன்னூர் எவ்வளோ ஒரு முக்கியமான இடம். ஏன்னா அந்த நம்ம இராணுவத்துக்கு சொந்தமான இடத்துல அங்கே ட்ரைனிங்லாம் நடந்துருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு போலி இராணுவ அடையாள அட்டையோடு ஒரு நபரை இந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் பார்த்துருக்காரு. அவருக்கு வேற சந்தேகம் வந்திருக்கு. காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. அவரை காவல்துறை கஸ்டடிக்கு கொண்டு போயிருக்காங்க. போலி அடையாள அட்டையோட இருந்திருக்காரு, தஜால் அப்படிங்கிற பேர்ல இருந்திருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? இது பத்திரிகையில வந்திருக்கு. இராணுவத்துள்ளே ஜிகாதிகளினுடைய ஊடுருவல். போன கேள்விக்கு சொன்ன அதே மாதிரி தான். அது லவ்வா இருக்கட்டும், இது இராணுவமா இருக்கட்டும், ஏற்கனவே இராணுவத்துக்குள்ளே இதை பற்றி நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. எங்கெங்கே இருக்காங்க, இப்போ காஷ்மீர் மாதிரி இடத்துல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியிடுது.
அவங்க அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்குறாங்க. இவர் அந்நியர் கிடையாது. இதுவரைக்கும் இவர் பங்களாதேஷியோ பாகிஸ்தானோ என்று சொல்லப்படலை, இஸ்லாமியர் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் போலியாக இராணுவ அட்டை வைத்திருந்தார்னா உள்ள இருந்தாரா, போனாரா, எதை பார்த்தாரு, என்ன படம் பிடிச்சார், யாருக்கு அனுப்பினாரு, கைதி நடந்திருக்கிறது. அதனால இவர்களை பத்தின விழிப்புணர்வு மீண்டும் மீண்டும் சமுதாயத்துக்கு தேவை. எல்லா இடத்துலையும் இந்த கேன்சர், ஜிஹாதி கேன்சர் இல்லாத இடமே இல்லை. நாம் தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். போன கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே பதில். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது கூட பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கும்போது இந்த மாதிரி உடை அணிந்து தான் அவர்கள் நம்மளை நம்ப வச்சு உள்ள ஒரு தாக்குதல் நடத்தினாங்க சார். சார் அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு சார். இந்த அப்சல் குரு, அந்த குருங்கிறதே நான் ஒத்துக்கொள்ளலை, அது ரொம்ப அயோக்கியத்தான விஷயம். இப்படி உள்ள வந்தாங்க என்றால் அவர் பாதுகாவலர் உடையில தான் உள்ளவர். பாதுகாவலர் திடீர்னு உள்ள ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் ஒரு ஆள் தானாங்கிற கேள்வி. நீங்க உங்களுடைய கேள்வியில் என்ன இருக்குன்னா, வாஜ்பாய் நேரத்தில் அட்டாக் என்று சொன்னால் ஒரு ஆள் இல்லைங்கிறது தான். அப்ப இவர் மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பிரச்சனை. எத்தனை பேர் சேர்ந்து என்ன கான்ஸ்பேர் பண்ணாங்க, எந்த நேரத்தில் ஒரே அடியாக மாற்றணும், மாற்ற வேண்டாம், ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா? எல்லாமே இப்போ காவல்துறை விசாரிக்கணுங்க. இது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நீங்க சொன்ன நல்ல விஷயம் அது. அப்படித்தான் அவர்கள் எல்லா இடத்திலையும் உள்ளே வருகிறார்கள். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உள்ளே வருகிறார்கள். இப்ப என்ன, அவர் எங்க போய் சார்ஜ் போட, மொபைல் சார்ஜ் அதை எங்க கொடுக்கிற இடத்துல இவருக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா இவர் இந்து முன்னணியை சேர்ந்தவர் என்பதால் நேரடியாக சொல்லுங்க, அந்த சந்தேகம் வந்திருக்கு இவருக்கு. அந்த சந்தேகம் சாதாரண பொதுமக்கள் இந்த சந்தேகம் வந்திருக்காது. அதுதான் பிரச்சனை. சந்தேகம் வரணுங்கிறதா இங்க உள்ள பிரச்சனை. ஒரு சார்ஜ், சரி, அந்த சார்ஜில் கொடுக்குற இடத்துல என்ன, அவர் எதுக்காக அது சார்ஜ் பண்றாரு, அதுல ஏதாவது ஆப்ரேட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு? எதுவுமே இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. அதனால இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் ஒரு சார்ஜ் கொடுத்தா கூட நீங்க யோசிக்க வேண்டியிருக்கு. அதைத்தான் அந்த இந்து முன்னணி பிரமுகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற விழிப்புணர்வு தான் சமுதாயத்துக்கு தேவை. நிறைவு செய்தியாக, யுஎன் இந்தியா குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. வழக்கம் போல எப்பொழுதும் போல இது ஒன்றும் நல்லதை சொல்லிட போறதில்லை இந்தியா குறித்து. இந்தியாவில் இப்போ பழங்குடியினர் மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள் மீது சட்ட ரீதியாக, அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற அதிகாரமிக்க அந்த மாதிரியான துறைகளை வைத்தே அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரல் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்துறாங்க. அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார், இவங்க வேலையே தான் சார். இந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒட்டிச்சதைன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அதனுடைய ஒட்டிச்சதை, தொங்கு சதை. இந்த தொங்கு சதை என்ன பண்ணோம்னா, அதுதான் ஐக்கிய நாட்டு சபைகளுக்கே கேன்சர். ஆனால் இது என்ன பண்ணணும்னா, அடுத்தவனை பார்த்து கேன்சர்னு சொல்லும், கேன்சர்னு சொல்லும். அதுதான் இவங்களுக்கு வேலையே. அந்த நாட்டில் மத சுதந்திரம் இல்லை, இந்த நாட்டில் மத சுதந்திரம் இல்லை, இந்த நாட்டில் அவங்கள அடிக்கிறாங்க, இந்த நாட்டில் இவங்க. ஆனால் இந்த அம்னஸ்டி வரைக்கும் யாராவது ஒருத்தராவது தைரியமாக இஸ்லாமிய நாடுகளில் இதை பற்றி பேசியிருப்பார்கள்? யாராவது ஒருத்தராவது ஜனநாயக நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை பற்றி இதை பேசியிருப்பாங்க? பேசியிருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் டார்கெட் இந்தியா. அப்படித்தான் கெடுவான் கேடு நினைப்பான்னு தான் இன்னைக்கு இங்கிலாந்து கெட்டு போச்சு. இனிமே நிமிராதான தெரியாது. ஐரோப்பா கெட்டு போச்சு. ஏதோ நாமெல்லாம் இந்த ட்ரம்ப் வந்தா இதெல்லாம் சரி பண்ணிடுவார் நினைச்சா, அவர் பாகிஸ்தான் கூட பிசினஸ் இருந்ததுனால ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அவரும் மாறிப்பிட்டு. அப்போ எந்த அளவுக்கு உலகத்துல நாம என்ன நினைத்து கொண்டே இருக்கிறோம், ஏதோ ஐநாவை அமெரிக்கா இயக்கி கொண்டு இருக்கிறதுன்னு. ஐநாவை சீனா இயக்கி கொண்டு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஐநா கூட இப்ப ஜிகாத்திகள் தான் இயக்கி கொண்டு இருக்கிறது.
அவ்வளோதான். ஆனால் அவங்க சொல்லும் போது அதில் ஜிஹாத் பின்னால் இருக்கிறது தெரியாது. உடனே நம்ம யார் மேலே கோவப்படுவோம்? நமக்கு இந்த அமெரிக்கா மேலே தான் கோவம். ஏன்னா அவனே விழுந்தாச்சா. இப்போது இதுக்கு முன்னால் இருந்த பிரசிடெண்ட்டும் சரி, இவரும் சரி, அவரை பற்றி நாம் அச்சப்பட்டோம். இப்போ இவர் இப்படி இருக்கிறாங்க. என்சிஆர், ரோஹிங்கியாக்கள், மணிப்பூர் இஷ்யூ எல்லாத்தையும் அதை அவங்க மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. ஆமாம். ஆனால் இதனால இந்தியாவுக்கு என்ன, அதாவது இந்தியாவுக்கு வர பாதிப்பை பற்றி கவலைப்படுறது என்னுடைய வேலை. அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரோஹிங்கியா இந்த வந்து ரோஹிங்கியா இங்கே அனுப்பின பங்களாதேஷை பேசு, அனுப்பின பர்மாவை பேசு, ஏன் இந்தியாவை பேசுற? அப்போ இங்கேருந்து இதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. இந்தியா அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டாங்க. சார், இந்த நாடு இந்த நாட்டுக்காரர்களுக்கு முன்னுரிமை தான் கொடுக்கும். நீ ஐரோப்பாவில் கொடுத்ததனுடைய விளைவை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க, காணாம போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அறிவு வராதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? திட்டமிட்டு இந்த சொங்கு சதைகள் கேன்சராக வந்து கொண்டு இருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அப்படிலாம் சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு பயப்பட ஒரு காங்கிரஸுடைய ஆட்சியில் தூக்கி குப்பையில் போட்டிருக்கு, கண்டம் பண்ணியிருக்கு, பண்ணுவார்கள். முதல்ல இந்த அடுத்தவன் நாட்டுக்குள்ளே உள்ளே போய் நீ நான் சொல்கிறத இந்த அயோக்கியத்தனத்தை இவர்கள் நிறுத்துறது இவர்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான காலகட்டமும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த ஆசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.